ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபோன்பேவை பயன்படுத்தி எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது. ஆமாங்க, நீங்கள் ஏர்டெல் யூஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஜியோவா, இல்லை விஐயா, என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியாக வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிடலாம். யாருக்கு வேணாம், உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யாருமோ எந்த மொபைல் இருந்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க, சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இதில் ரீசார்ஜ் அண்ட் பே பில்ஸில் மொபைல் ரீசார்ஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? அந்த மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களான்னு சொல்லியிருக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மொபைல் நம்ம டைப் பண்ணாலும் சரி, இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் கான்டாக்டில் இருக்குது. நீங்கள் யாருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அவங்க கான்டாக்டை நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் நம்பர் டைப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை கான்டாக்ட் சேவ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சுலபமாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேஜ் தான் வருவீங்க. இந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் தான் வருவீங்க. இதில் நீங்கள் என்ன சிம் வச்சுருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கான ஆஃபர்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணுமோ அதை என்ன எத்தனைக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த இது எடுத்துங்க, அந்த பேக் எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிள் 129 எடுத்துகிட்டேன். அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், ப்ரொசீட் டு பேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? கிளிக் பண்ணோன்னா கீழே உங்களுக்கு என்ன பேங்க்கோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பே அந்த அமௌண்ட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணிங்க அந்த அமௌண்ட் இருக்குது, அதை கொடுத்துங்க. நீங்கள் இப்போ செக் பண்ணிங்களா, சரிங்களா? இப்போது நீங்கள் பின் கொடுத்துருப்பீங்களா, 4 டிஜிட்டில் அந்த பின்னை என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிடும், சரிங்களா? இப்போ எங்கிட்ட ஒரு பேங்க் இருக்குது, அதுக்கு அமௌண்ட் இருந்தால் அது டிக்காக இருக்குது. சப்போஸ் அது இல்லைன்னா அது கீழே ஒரு பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதை லிங்க் பண்ணிக்க வேண்டியது, சரிங்களா? அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பே கொடுத்து போட்டு உங்கள் பின் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். இப்படி தான் உங்கள் மொபைலில் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும், யார் இருந்தாலும், சரிங்களா? இதே மாதிரி ஃபோன்பே டிப்ஸு, கூகுள் பே, அப்புறம் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய போட்டு வருதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு முழு பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.